அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருந்த நிலம் சீயமங்கலம் என்கிற வில்லேஜ், வாலாஜாபாத் தாலுக்கா, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டுங்க. மொத்தம் 2 ஏக்கர் புஞ்சை நிலம், பியூர் ரெட் சாயில் லேண்டுங்க. இந்த நிலம் பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து காஞ்சிபுரம் போகிற வழியில் இருக்கிற வாலாஜாபாத்துக்கு. அந்த வாலாஜாபாத்துக்கு சரியாக ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. மொத்தம் 2 ஏக்கர் நிலங்க. இந்த நிலத்துக்கு இபி சர்வீஸும் கிடையாது, கிணறு சர்வீஸும் கிடையாதுங்க. நல்ல ரெட் சாயிலுங்க, செம்மண் பூமின்னு சொல்லுவாங்க. நல்ல ரெட் சாயில் பாருங்கள். நான் இப்போ தான் வீடியோ எடுத்தேன். இந்த வெயில் காலத்தில் கூட இங்கே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. எப்பவும் நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வெயில் காலத்தில் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அந்த இடம் வந்து எப்பவும் நீர்வளம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் தொலைவில் பாலாறு இருக்குங்க. எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள் இந்த இடத்த. நம்மளது விவசாயம் பண்ணாமல் இருக்கிற செம்மண்ணா தெரிகிற இந்த பூமி மட்டும்தான் நம்மளது விற்பனைக்கு வந்திருக்குது. விவசாயம் பண்ணுற நிலம் கிடையாது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 30-40 அடியிலே தண்ணி கிடச்சிரும். செழிப்பான நீர்வளம் உள்ள இடம் இது. இந்த இடம் பார்த்திங்கன்னா சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்குங்க. தாம்பரத்துலேருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. செங்கல்பட்டுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 33 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உத்திரமேரூர் 22 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. எல்லா ஊருக்கும் கனெக்டிவிட்டி இது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிக்கெஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு சொல்லுவாங்க, சிப்காட் ஏரியா, உரகுடத்தை. அந்த உரகுடம் பார்த்திங்கன்னா ஒரு 22 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க. என்கிட்ட நிறைய பேர் வந்து ரெட் சாயில் லேண்ட் வேணும், செங்கல் சூளை வைக்கணும், இந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த இடம் வந்து கண்டிப்பாக பொருத்தமான இடமா இருக்கும். நல்ல ரெட் சாயில் லேண்ட் இது. அதே மாதிரி இது இந்த லேண்ட் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டாகவும் இருக்குங்க. இந்த இடத்த பற்றி பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டிடிசி காப்பூர் லேஅவுட் போட்டு வீடுங்கள்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த லேண்டை கண்டிப்பாக நம்ம அடுத்தது லேஅவுட் போடுற இடம் நம்ம இடம் தான். இது புஞ்சை நிலமாக இருக்கிறதுனால நம்ம லேஅவுட் போட்டு விற்கலாம். அதனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டாகவும் இருக்கும் நமக்கு இது. அதே நேரத்தில் ஃபேக்ட்ரி கட்டிட்டு பண்ணை நிலமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான இடமா இருக்குங்க. அமைதியாகவும் இருக்கலாம், நல்ல மரம் செடிகளோட பசுமையான இடத்துல வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக சிறப்பான இடமா இருக்குங்க. இந்த இடத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் 28 லட்ச ரூபா. மொத்தம் 2 ஏக்கர். கொஞ்சம் விலையும் குறைச்சி பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இதுதான் நம்ம இடத்தோட முன்பக்கம் இடங்க. இதுதான் நம்ம வர ரோடு அப்ரோச்சு. இப்போதைக்கு தார் ரோடு இல்லை. தார் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் தார் ரோடு இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்கலாம். பாருங்கள், லாரி போகுது. அங்கேருந்து கரெக்டாக ஒரு 200லேருந்து 250 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். அது இருக்கும் தார் ரோடு. அது பஸ் ரூட்டு. வாலாஜாபாத்லேருந்து உத்திரமேரூர் போகிற பஸ் ரூட்டுங்க. இந்த லேண்ட் வந்து எல்லா பர்பஸ்க்கும் சூட்டபுளான இடங்க. கம்பெனி வைக்கலாம், பண்ணை நிலமாக ஆக்கலாம், வீடு கட்டிக்கலாம், லேஅவுட் போடலாம், குடோனாக வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது பாருங்கள். நம்ம இடத்துலேருந்து ஒரு 200 மீட்டர்லேயே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. எந்த ஒரு நெகட்டிவும் நம்ம ப்ராப்பர்ட்டி இல்லைங்க. ஹை வோல்டேஜோ இல்லை பக்கத்தில் தவிர்க்க முடியாத ஒரு நெகட்டிவ் திங்ஸ் இருக்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம லேண்டு பக்கத்தில் இபி லைன் இருக்குது. நம்ம உடனே வீடு கட்டினாலும் வீடு கட்டிக்கலாம். இபி கனெக்ஷன் ஈஸியாக எடுத்துக்கலாம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோழி பண்ணை வச்சுருக்காங்க. விலை வந்து 28 லட்ச ரூபா சொல்கிறாங்க. 1 ஏக்கர் விலை. 2 ஏக்கர் இது 56 லட்ச ரூபா வருது. விலை குறைச்சி பேசலாம் கண்டிப்பாக. மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். அதற்கண்ட மேலும் தகவல் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன்.
இங்கே பாருங்கள், நம்ம இடத்துக்கு வர வழியில் இருக்கிற இடங்கள் இது. இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா வீடுங்க பாருங்கள் எவ்வளோ நியர்பை இருக்குது பாருங்கள். அதனால் இந்த இடம் வந்து ரொம்ப பாதுகாப்பான இடம்னு நான் சொல்ல வரேன். மேலும் தகவலுக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.